வணக்கம் நண்பர்களே. இது ஒரு ரொம்ப முக்கியமான உலகளாவிய எச்சரிக்கை. குறிப்பா நீங்க விமானத்துல பயணம் செய்ய பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ விமானங்கள்னு கேக்குறீங்களா? கிட்டத்தட்ட 6000 A320 ரக விமானங்கள் உலக அளவுல உடனடியா தரையிறங்கப்பட்டிருக்கு. ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். 6000 விமானங்கள். விமான போக்குவரத்து வரலாற்றிலேயே இது ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்த 6000ங்கிறது ஏதோ சாதாரண விமானங்கள் கிடையாது. நாம பேசிட்டு இருக்கிறது A320 பத்தி. உலகத்திலேயே ரொம்ப பிரபலமான விமானங்கள்ல ஒண்ணு. நம்மள பல பேர் இதுல எத்தனையோ தடவை பயணம் செஞ்சிருப்போம். பாருங்க, அந்த விமானத்தை தான் இப்போ உடனடியா தரையிறக்கியிருக்காங்க. அப்படி என்னதான் ஆச்சு? ஏன் இவ்ளோ பெரிய ஒரு நடவடிக்கை? வாங்க, இதுக்கு பின்னால என்ன காரணம் இருக்குன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். நம்ப முடியுதா? இவ்வளோ பெரிய ஒரு நடவடிக்கைக்கு காரணம் ஒரு சின்ன மென்பொருள் குறைபாடு தானா. அதாவது விமானத்தோட மூளைன்னு சொல்லப்படுற அதோட கண்ட்ரோல் சிஸ்டம்ல ஒரு சின்ன சிக்கல். சில அசாதாரணமான சூழ்நிலைகள்ல இது ஒரு ஆபத்தை உருவாக்க வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா எல்லா விமானங்களையும் தரையிறக்கிட்டாங்க. அப்போ இதனால யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க? இதோட பாதிப்பு ரொம்பவே பரவலானதுங்க. நீங்க உள்நாட்டுல பயணம் செஞ்சாலும் சரி, வெளிநாட்டுக்கு போனாலும் சரி, A320 விமானங்களை பயன்படுத்துற எந்த ஒரு ஏர்லைன்ல நீங்க புக் பண்ணியிருந்தாலும் உங்க பயணம் பாதிக்கப்பட வாய்ப்பிருக்கு. சரி, இதெல்லாம் செய்தியா இருக்கட்டும். ஆனா ஒரு பயணியா இது உங்களை நேரடியா எப்படி பாதிக்கும்? உங்க பயண திட்டங்கள்ல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வரலாம்? அத பத்தி இப்போ பார்க்கலாம். இப்போ எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற கேள்வி இதுதான். உங்க பயணத்துக்கு இது என்ன அர்த்தம்? நீங்க ஒரு டிக்கெட் புக் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அடுத்து என்ன நடக்கும்னு எதிர்பார்க்கலாம். நீங்க பல சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும். உங்க ஃப்ளைட் கேன்சல் ஆகலாம், இல்லனா பல மணி நேரம் லேட் ஆகலாம். குறிப்பா இந்த விடுமுறை நாட்கள்ல பயணம் செய்யறது ரொம்பவே சிக்கலாகலாம். வேற விமானத்துல இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். கடைசி நேரத்துல விமானத்தையே மாத்தலாம். இதனால திடீர்னு டிக்கெட் விலையும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. சரி, பயணிகளுக்கு இவ்ளோ சிரமம் தர்ற இந்த பெரிய நடவடிக்கைய ஏன் எடுத்தாங்க? அதுக்கு காரணம் ரொம்ப எளிமையானது, ஆனா ரொம்ப முக்கியமானது. பாதுகாப்புக்கு தான் முதல் இடம். விமான போக்குவரத்து துறையோட தாரக மந்திரமே இதுதாங்க. விபத்துக்களை தடுக்கணும், பாதுகாப்பு தரங்களை எப்பவும் பராமரிக்கணும். இதுதான் அவங்களோட முழு அர்ப்பணிப்பு. அதனால இந்த தரையிறக்கம் நமக்கு கஷ்டமா தெரிஞ்சாலும் இது பயணிகளோட பாதுகாப்புக்காக எடுத்த ஒரு மிக முக்கியமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. இந்த ஒரு சம்பவம் நமக்கு ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிய வைக்குது. அது என்னன்னா, நவீன விமான போக்குவரத்துல டெக்னாலஜி எந்த அளவுக்கு முக்கிய பங்கு வகிக்குதுங்கிறது தான். ஒரு விமானம் எவ்வளவுதான் நம்பகமானதா இருந்தாலும் ஒரு சின்ன மென்பொருள் பிழை கூட நாம எதிர்பார்க்காத பெரிய ஆபத்துக்களை உருவாக்க முடியும். சரி, அடுத்து என்ன நடக்கும்? இந்த நிலைமை எப்போ சரியாகும்? நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன? அதை பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த விமானங்கள் எல்லாம் மறுபடியும் பறக்க ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இதுல பல கட்டங்கள் இருக்கு. முதல்ல இன்ஜினியர்ஸ் இந்த சாஃப்ட்வேர் கோளாறை சரி பண்ணி அதை முழுசா டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உலகத்துல இருக்கிற 6000 விமானங்களுக்கும் அந்த திருத்தத்தை இன்ஸ்டால் பண்ற பெரிய வேலை தொடங்கும். அது முடிஞ்சதும் விமான போக்குவரத்து அதிகாரிகள் அதை சரிபார்த்து அனுமதி கொடுக்கணும். இது எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் விமானங்கள் கொஞ்சம் கொஞ்சமா சேவைக்கு திரும்பும். இதுக்கு சில வாரங்கள் இல்லனா மாசங்கள் கூட ஆகலாம். இந்த நிலைமை சரியாகும் வரைக்கும் நீங்க சில விஷயங்களை கவனத்துல வச்சுக்கணும். உங்க ஏர்லைன் கம்பெனி என்ன அறிவிப்பு கொடுக்கறாங்கன்னு அப்பப்ப செக் பண்ணுங்க. நீங்க கிளம்புற ஏர்போர்ட்டோட வெப்சைட்டையும் பாருங்க. இது மட்டும் இல்லாம இந்த சம்பவம் நீண்ட காலத்துக்கு பயணிகளோட நம்பிக்கையை எப்படி பாதிக்குதுங்கிறதையும் நாம பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த நிலைமையில ஒரு பயணியா நீங்க என்ன செய்யணும்? உங்களை நீங்க எப்படி தயார்படுத்திக்கணும்? நீங்க செய்ய வேண்டிய 4 விஷயங்கள் தான். ஒரு உடனடி செக்லிஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. 1. இப்போதே உங்க ஃப்ளைட் ஸ்டேட்டஸை ஆன்லைன்ல செக் பண்ணுங்க. 2. ஏதாவது சந்தேகம்னா நேரடியா உங்க ஏர்லைன் கம்பெனிக்கே ஃபோன் பண்ணுங்க. 3. உங்க டிராவல் இன்சூரன்ஸ் விவரங்களை கையில வச்சுக்கோங்க. 4. இந்த தகவலை பயணம் செய்ய போற மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கும். கடைசியா நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி. டெக்னாலஜி வளர்ந்து தானியங்கு பயணம்ங்கிற இந்த காலத்துல புதுமைகளை புகுத்துறதுக்கும் அதே நேரத்துல பயணிகளோட முழுமையான பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்கும் நடுவுல ஒரு சரியான சமநிலையை நாம எப்படி கொண்டு வர்றது? இந்த சம்பவம் எழுப்புற ஒரு மிகப்பெரிய முக்கியமான கேள்வி இதுதான்.